தற்போது அரசாங்கம் பாடசாலை 2 முறை வரையும் கொண்டு போகிற சம்மந்தமாக ஒரு தீர்மானமும் மாற்று தீர்மானம் எடுத்தில் நாங்கள் தற்போது கல்வி அமைச்சுக்கு அறிவிச்சிருக்கிறோம். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம்ங்கிற வகையில் 2 மணி மட்டும் பாடசாலை கொண்டு போகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லைங்கிறது. விசேஷமாக 7லேருந்து 1:30 மணி மட்டும் பாடசாலை நடக்கக்குள்ள அதில் நாங்கள் காண்றோம் அது ஒரு எல்லா பக்கத்தாலையும் பார்த்து ஒரு தீர்மானம் செஞ்ச ஒரு செயல்பாடு. இது அப்படி இல்லாமல் தான் அரசாங்கம் 2 மணி மட்டும் வரப்போகிறாங்க. இப்போ இதில் முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் மலையக பகுதிகளில் பாடசாலை 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அப்போ தற்போது 2 மணி மட்டும் பாடசாலை போகுது. அப்போ இது புதிய திட்டம் பற்றி 2:30 மணி மட்டும் பாடசாலை போனால் மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி அவங்க போவாங்க? இன்னும் முஸ்லீம் பாடசாலை சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுத்தில்லை. கடந்த நாள் அரசாங்கம் வெளியிட்ட இந்த அறிவுறுத்தலில் கூட முஸ்லீம் பாடசாலைகள் சம்பந்தமாக பிந்தி சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ அரசு முறையாக பிளான் பண்ணாமல் தான் இதெல்லாம் செஞ்சுருக்குது. இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது கல்விக்கு. இந்த கல்விக்கு வர்ற பாதிப்பு சம்பந்தமாக தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ அரசு தனிச்சையாக நாங்கள் எப்படி சார் என்ன சார் செய்வோம்னு செய்கிறதா இருந்தால் அதில் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஒரு பக்கத்தால் அரசு இப்போ எல்லாத்துக்கும் எல்லா செயல்பாடும் விசேஷமாக அவங்க காட்டுறது என்னது கல்வி மறுசீரமைப்பு தான் எங்களோட முக்கியமான நோக்கம். ஆனாலும் நாங்கள் காண்றோம் பாடசாலை மட்டத்தில் அதிபர் தேவையில் பல பிரச்சனைகள் இருக்குது. விசேஷமாக அதிபர்கள் எங்களுக்கு தெரியும் பதவியுயர்வு சம்பந்தமாக, அவங்களோட இடமாற்றங்கள் சம்பந்தமாக, அவங்களோட நியமனங்கள் சம்பந்தமாக பாரிய பிரச்சனை இருக்குது. இதுகளுக்கு ஒரு பதிலும் இல்லை. அதோட ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ புதிய மொடியூல முறைமை 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அறிமுகப்படுத்தினாங்க. அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தினாலும் இப்போ 10ஆம் மாதம் ஆகியிருக்குது. இன்னும் அதுக்கான முறையான செயல்பாடு இல்லை. இப்போ அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா பழைய மொடியூல் முறையில் மொடியூல் செய்யாதவங்க இருந்திருக்குன்னா அவங்களோட விருப்பத்தை கேட்டு திருப்பி மொடியூல் சென்டர்ஸ் மூலம் கடிதம் சேர்க்குறாங்க. இது 2 வகையான செயல்பாடு. என்னது இது தவறான செயல்பாடு. செய்ய வேண்டியது என்னது, அவங்கள மொடியூலேருந்து ரிலீஸ் பண்ணி அவங்களோட பதவியுயர கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்குது. இப்போ மொடியூல் முடியாதனால ஆசிரியர்களுக்கு பல பிரச்சனை உருவாகி இருக்குது. அவங்களோட பதவி உயர்வுகள் அவங்கள நிரந்தரமாக்குறது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வும் இல்லாமல் தான் அரசு போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு பக்கத்தால் ஆசிரியர் அதிபர் துறையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வும் இல்லை அரசு. மறுபக்கத்தால் நாங்கள் காண்றோம் இந்த எல்லாத்துக்கும் தீர்வு இந்த கல்வி சீர்திருத்தம்னு காட்டி போகிறாங்க. ஆனால் அதில் கூட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. இதில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைங்கிறத நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா இது பேசாமல் செய்கிற செயல்பாடாக தான் நாங்கள் காட்டுறோம். அதனால் நாங்கள் சொல்கிறோம் உடனடியாக அரசு நாங்கள் இப்போ அரசுக்கு ஒரு கோரிக்கை விட்டுருக்கிறோம். வருகிற 7ஆம் தேதிக்கு முதல் நவம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு முதல் நாங்கள் இப்போ தற்போது எழுப்பியிருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க சொல்லி. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் டிசம்பர் மாதம் முதல் கிழமை எங்கள்கிட்ட போராட்டம் நடக்கும். நாங்கள் எல்லா தொழிற்சங்கம் கொண்டு பேசியிருக்கோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தான் எங்கள்கிட்ட செயல்பாடு நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நாங்கள் அரசுக்கும் சொல்கிறோம் நாங்கள் எங்கள்கிட்ட செயல்பாடு எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த செயல்பாடை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் போவோங்கிறது நாங்கள் அரசுக்கு உறுதியாக சொல்கிறோம். ஏன்னா அரசு தனிச்சையாக போகிற ஒரு பயணமாக தான் இருக்கிறது தற்போது. அதனால் பெரிய பிரச்சனை. யாரோடையும் பேசுறது இல்லை, அவங்க நினைக்கிறத செய்கிறது. ஆனாலும் கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் அது மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற செயல்பாடு, தனிச்சையாக செய்கிற செயல்பாடு. அதனால் பேசி செய்ய வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அரசு ஒரு பேச்சும் இல்லாமல் ஏனைய பிரச்சனைகள் அரசு எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி தான் இதில் வேலை செய்ய போகுது. நாங்கள் அதுக்கு இடமளிக்க மாட்டோம்ங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம்.